திரு சைதி துரைசாமியோட மகன் மறைவுக்கு நேரில் சென்று ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்ச காரணம் என்னன்னா, அவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். அவர் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு சைதி துரைசாமி அவர்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட். சண்டையை கேட்டு அஜித் முதுக காமிச்சாரு, ஆபரேஷன் பண்ணி என்னால வர முடியாது, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு அஜித் கூட இருந்தவர் அவருடைய உதவியாளர், இந்த பேர் சொல்ல அவருடைய உதவியாளர், அவரும் திரு அஜித்குமார், விஜயகாந்த், அந்த 3 பேர் அந்த ரூமுக்குள்ளே இருந்தாங்க. வேற யாருமே கிடையாது இவர் பேசும்போது. சைலண்டா ரிலீஸ் ஆன படம் எப்படி ஓடி இருக்கு? ஒரு பாகுபலி எடுத்துங்க, ஒரு கேஜிஎஃப் எடுத்துங்க, இதுல என்ன பெரிய பிரம்மாண்டமா இங்க வந்து தெருக்கு போஸ்ட் ஓட்டிருந்தாங்களேங்க, யாரும் ஓட்டல. அழகா ஓடிச்சா இல்லையா? கண்டென்ட் நல்லா தான் ஓடுங்க, எந்த படம் வந்தாலும். சமீபத்தில் போர் தொழில் என்ன பண்ணாங்க அவங்க? என்ன பெரிய ஸ்டார் காஸ்டாங்க, அது என்ன பெரிய ரஜினிகாந்த், அஜித், விஜய் எல்லாம் நடிச்சிருக்காங்க படத்துல. என்ன மாதிரி ஓடிச்சு அந்த படம்? செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல சினிமா விமர்சகரான சினிமுருகன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே நடிகர் அஜித் வந்துட்டு சைதை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமியோட டெத்துக்கு போனதுதான் பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விஜயகாந்தோட டெத்துக்கு வராத அஜித் இவங்களோட டெத்துக்கு போயிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டின்ஸா இருக்கு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக வந்து என்னன்னா, ஒருத்தருடைய இறப்புக்கு வந்து கட்டாயம் வரணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. அதாவது வந்து, ஆனா ஒரு ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நல்லதுக்கு வரலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் கெட்டதுக்காச்சும் வந்து அவங்க மன ஆறுதலுக்காக வர்றோம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா. இப்போ என்ன சொல்லி போனீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் முன்ன பின்ன எந்த பகையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் யாருக்குமே அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஏதோ வந்து நடிகர் சங்கம் நடத்தின கலை விழாவில் வந்து அஜித் அவர்கள் வந்து விஜயகாந்த் எதிரா நின்றார் அப்படின்ற மாதிரி இவங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையான ரீசனே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு வேளை வந்து சினிமா நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட யாருக்குமே வந்து அவரு நல்லது கெட்ட எதுலயும் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கலாம். அது அவர் தனிப்பட்ட இருப்பாது, என்னன்னு நமக்கு தெரியாது முதல்ல. அதே மாதிரி திரு சைதி துரைசாமியோட மகன் மறைவுக்கு நேரில் சென்று ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்ச காரணம் என்னன்னா, அவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். அவர் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு சைதி துரைசாமி அவர்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க வீட்ல எல்லா நிகழ்ச்சிக்குமே அவர் கலந்துருக்காரு. ஒரு சினிமா பிரபலங்களுடைய விசேஷங்களோட கலந்துருக்காரோ இல்லையோ, திரு சைதி துரைசாமி அவர்களுடைய ஃபங்ஷன்ல எல்லா ஃபங்ஷன்லயுமே அவர் வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய மேரேஜ்க்கு வந்திருக்காரு. அவருடைய மேரேஜ்க்கு வந்து வெற்றி துரைசாமியோட மேரேஜ்க்கு வந்து போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு அவரு. சோ அது மாதிரி வந்து இவங்க டேஷத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ஒரு நேர்ல வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. இவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, விஜயகாந்த் மீது ஏதோ வன்மம் அஜித்துக்கு. விஜயகாந்த் மீது வந்து தனிப்பட்ட ஒரு இது இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு. இவங்க ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்த எந்த கதையுமே கிடையாது. அவரு வந்து விருப்பம். இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போய் பார்த்தப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. அங்க வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க? "ஏய் நடிக்காதடா, டிராமா பண்ணாதடா." விஷால் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க? கீழ கமெண்ட்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. "நடிக்காதீங்க. நீங்க படத்துல கூட இங்க தான் நேர்ல நடிக்கிறீங்க." அப்படின்னாங்க. சூர்யா அவர்கள் வரும்போதும், கார்த்தி அவர்கள் வரும்போது என்ன பண்ணாங்க? ஏகப்பட்ட ட்ரோல். திரு விஜய் அவர்கள் வரும்போது தேவையில்லாத ஒரு அசம்பாவித சம்பவம்லாம் நடந்தது. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. வடிவேலு அவர்கள் வரவே இல்ல. நெறைய பேர் வந்து நேர்ல வந்து பார்க்க கூட தைரியம் இல்லாம விட்டுட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது, இது மேலயும் போயிட்டு பார்த்தா இன்னும் என்னென்ன ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க உட்கார்ந்துகிட்டு அப்படின்ற மாரி அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். இப்ப அவரு மனசுல என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் போல இதுவரைக்கும் ஏன் போய் பார்க்கலன்றது. இவங்க ஆளாளுக்கு ஒரு கதைகள் சொல்றதுக்காகவே கன்டென்ட் கிடைக்குது இல்ல அவங்களுக்கு. பேசுறவங்களுக்கு கன்டென்ட் கிடைக்குது. அதுக்காக பண்ற விஷயம் தான் இது. மத்தபடி ஒரு ரீசனுமே இல்ல. சார், உண்மையாவே எல்லாருமே சொல்ற மாதிரி அஜித் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது உண்மையான நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, அந்த சிங்கப்பூர், மலேசியால நடிகர் சங்கம் சார்பா அந்த நடிகர் சங்கத்துடைய கடன் அடைப்பதற்காக விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஆமா. சரிங்களா? அதுதான் வந்து அதுக்காக வந்து எல்லா நடிகர், நடிகைகளும் வரணும் அப்படின்ற மாரி வந்து ஒரு கட்டளையிட்டார் விஜயகாந்த் அவர்கள். ஒரு அன்பு கட்டளை எடுத்ததா அன்பு சொல்லிருக்காங்க. கட்டளை தான், பெருசா ஒண்ணும் இதெல்லாம் சொல்லல. அது வந்து வலுக்கட்டாயமாலாம் யாரையும் போட்டு இழுக்கல அவரு. எல்லாருமே வந்து ஒரு பாசமா தான் கூப்பிட்டாரு. அதே மாரி எல்லா நடிகர்களும் அழைப்பு போகும்போது, அஜித் அவர்கள் வந்து தானாகவே முன் வந்து என்ன பண்ணாரு, ஒரு செக் குடுத்தாரு. விஜயகாந்த் அவர்கள் கிட்ட ஒரு செக் குடுத்தாரு. ஒரு 10,00,000 உண்டான காசோலை செக். இது இன்னமும் நடிகர் சங்கத்துல தான் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். நடிகர் சங்கத்துல இருக்கு. மெம்பர்ஸ் கூட தெரியும் அது. அந்த செக்க குடுத்துட்டு, "ஏன் ஏன் சார் நம்ம வந்து அங்க வேலை செய்றவங்களோட கிட்ட காசு வாங்கி நம்ம கடன் அடைக்கணும். என்னுடைய சக்திக்கு ஏத்த மாரி நான் இந்த அளவுக்கு அமௌண்ட் குடுக்குறேன். என்னுடைய சார்பா நெறைய நடிகர்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவுல. அந்த நடிகர்கள் கிட்ட கலெக்ட் பண்ணாலே போதும். நம்ம கடன நம்மளே அடைச்சுக்கலாம். ஏன் எங்கேயோ போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்களுடைய காச வாங்கி நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஆனா நாங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஆனா இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் நெறைய வாங்கிட்டோம். டெலிவிஷன் ரைட்ஸ்லாம் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் இத கேன்சல் பண்ண முடியாது. அடுத்தது ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை போனா இந்த ஐடியா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாரு.
மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சட்டைய கழட்டி அஜித் முதுக காமிச்சாரு, ஆப்பரேஷன் பண்ணிக்க என்னால வர முடியாது. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம். அன்னைக்கு அஜித் கூட இருந்தவரு அவருடைய உதவியாளர். 2 பேர் சொல்ல விரும்பல. அவருடைய ஓகே, ஓகே. உதவியாளரு ம். அவரும் திரு அஜித் குமார், விஜயகாந்த் அந்த 3 பேர் தான் அந்த ரூமுக்குள்ளேயே இருந்தாங்க. வேற யாருமே கிடையாது இவரு பேசும்போது. ம். இவங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதைகள். இந்த ஆப்பரேஷன் பண்ணியிருக்கேன் சார். என்னால ஃப்ளைட் ஏற முடியாது. அங்க வந்து டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ம். ஒண்ணுமே கிடையாது. இந்த ஐடியா தான் சொன்னாரு. இது ஓகே, ஓகே ஓகே. நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம ஆல்ரெடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆல்ரெடி ம். வந்து எல்லா கமிட்மென்ட்டும் குடுத்தாச்சு. ம். நெக்ஸ்ட் எதனா இந்த மாரி ப்ராப்ளம் நம்ம இத பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவரு ஓகேன்னாரு. அந்த மேலாளர் கிட்ட கூட "என்னய்யா உங்க ஆளு இப்படி பண்ணிட்டாரு, சூப்பரா பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லி பாராட்டி வேற இருக்காரு விஜயகாந்த் அவர்கள். ம். மற்றபடி இங்க ஒரு முன்விரோதமும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஏன் ஒரு கலை நிகழ்ச்சியில கூட விஜயகாந்த் அவர்களும், திரு அஜித் அவர்களும் பக்கத்து பக்கத்துல வந்து பேசியிருக்காங்க. அந்த ம். ஃபோட்டோஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஆமா. ஜெயா ம். டிவியோட ஃபங்ஷன்ல திரு விஜயகாந்த் அவர்களும், திரு அஜித் அவர்களும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து எஸ், எஸ். பேசியிருக்காங்க. ம். இவங்க சொல்ற மாரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இதுதான் உண்மையிலேயே நடந்த நிகழ்வு. ம். இது தெரியாம ஆளாளுக்கு ஒரு கதைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆ அன்னைக்கு வந்து மரியாதை தரல. இவருக்கு ஒரு அணியாகவும், அஜித்துக்கு ஒரு அணியாகவும் பிரிஞ்சு 2 இது இன்னும் இந்த மாரி கதைகள்லாம் கூட வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா. இது யாராவது ரீசன் வச்சுங்களேன், இதையும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இது நடந்த உண்மை இதுதாங்க. அன்னைக்கு மேலாளர் கூட இருந்தவரு, அவரே சொன்ன விஷயம் தான் இது. ஓகே. இப்போ அஜித் சார் வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ்ல வந்து கலந்துக்கிறதே இல்ல. நெறைய இல்ல ரொம்ப ரேர் அவர பார்க்கவே முடியவே முடியாது எங்கேயுமே. சோ இந்த மாரி அவர் வந்து பெர்சனலா ஒதுங்கி இருக்கிறது தான் வந்துட்டு இதுக்கான ரீசனா? அந்த மாரினா ரூமர் கிளம்புறதுக்காக ரீசனா? இல்லங்க. அப்படி இல்லங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபங்ஷன் போறீங்க. ஒரு சினிமா சார்ந்த ஒரு ஃபங்ஷன் போறீங்கன்னா, அங்க போயிட்டு உட்கார்ந்துகிட்டு ஒரு பிரஸ் மீட்டே வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ம். ஒரு பிரஸ் மீட் வைக்கும்போது, நீங்க அந்த படத்த பத்தி கேட்பீங்களா? உங்க வீட்ல குழந்தைக்கு பால் டப்பா என்ன குடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? நீங்க சொல்லுங்க. ஓகே. படத்த பத்தி தான் கண்டிப்பா சார் உங்க கேட்கணும். வீட்ல ம். வந்து குழந்தைக்கு வந்து இப்போ வந்து ஷாலினி மேடம் வந்து பால் பவுடர்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா இது? ஓகே, இப்ப ஓகே. வந்தது படம் ம். சம்மந்தப்பட்டது. உங்க அவர் வீட்டு விஷயம் உங்களுக்கு எதுக்கு? என்ன எப்படிலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் நான். இந்த ம், மாரிலாம் ம். கேள்வி கேட்கிறவங்கள இது என்ன பண்ண போறோம்? இது பிரஸ் மீட் குடுத்து என்ன பண்ண போறோம்? சோ இது ஒண்ணுமே ஒரு பெரிய விஷயமே இல்ல. படம் நல்லா இருந்தா தானா ஓட போகுதுங்க. இன்னைக்கு பிரஸ் மீட் குடுத்து பப்ளிசிட்டி பண்ணி எவ்வளவு படம் ஓடியிருக்கா? ம். இன்னும் சொல்ல போனா பண்ணியிருந்தா படமே ஓடல. எந்த படம் உண்மைய சொல்ல போனா. சைலன்ட்டா ரிலீஸ் ஆன படம் எவ்வளவு படம் ஓடியிருக்குங்க. நீங்க யோசிச்சு கண்டிப்பா, பாருங்க. கண்டிப்பா. பெரிய ம். பில்டப் குடுத்து, ம். ப்ரமோஷன்ஸ் குடுத்து, ஊன்னு சொன்ன படம் போய் உட்கார்ந்து, "ஏன்டா இதுக்காடா இவ்வளவு பில்டப்ன்னு" தான் சொல்லிட்டு வரவன் ஆடியன்ஸ் கேட்டு பாருங்க. ம். இதுக்காடா இவ்ளோ பில்டப் குடுத்தீங்க இந்த படத்துக்காடான்னு தான் கேள்வி கேட்கறானுங்க. சைலன்ட்டா ரிலீஸ் ஆன படம் எப்படி ஓடிருக்கு? ஒரு பாகுபலி எடுத்துங்க, ஒரு கேஜிஎஃப் எடுத்துங்க. ம். இதெல்லாம் என்ன பெரிய பிரம்மாண்டமா இங்க வந்து தெருக்கு தெரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களாங்க. யாரும் ஓட்டல. அழகா ஓடிச்சா இல்லையா? கன்டென்ட் நல்லா இருந்தா ஓடுங்க எந்த படமா இருந்தாலும். ஓகே. சமீபத்துல இந்த போர் தொழில் என்ன பண்ணாங்க அவங்க? என்ன பெரிய ஸ்டார் காஸ்ட்டாங்க. அது என்ன ம், பெரிய ம். ரஜினிகாந்த், அஜித், விஜய் எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. என்ன மாரி ஓடுச்சு அந்த படம்? ஓகே. கன்டென்ட் ம். நல்லா தான் ஓடுங்க எந்த ம். படமா இருந்தாலும். இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. பொதுவா வந்து பொது வெளியில வந்து அவரு வந்து அதாவது தேவையில்லாம விவாதத்துக்கு நம்ம ஏன் ஆளாகணும்? இப்போ உங்களுக்குன்னு 1000 வேலை இருக்கும். ம். இப்ப இந்த வேலை வெட்டிலாம் வுட்டுட்டு இவரு என்ன பேசுறாருன்னு கேட்கறது உங்க வேலை? இப்போ பிரஸ்ல இருக்கவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு ஒரு ம். செய்தி. பொதுவான மக்களுக்கு என்ன? இப்ப பொதுவான மக்களுக்கு இதான் வேலையா? ஒண்ணும் இல்ல ஒரு தலன் வந்து கூப்பிடாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டார். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன தலன் கூப்பிடாதீங்க. ஏகேன்னு ஆமா, கூப்பிடுங்க. ஆமா. இல்ல அஜித் குமார் அஜித் கூப்பிடுங்க. குமார். போதும் ம். என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க. பிரச்சனை இல்லன்னு தான் சொன்னாரு. ம். எதுக்காக சொன்னாரு நீங்க யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒண்ணும் இல்லங்க. சமூக வலைதளத்துல எடுத்துங்க. தோனிக்கு வந்து தல தோனின்னு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு குரூப் என்ன ஆச்சு, தல தோனிய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. இல்ல, இல்ல தலன்னா தோனி தான் அப்டின்ட்டு. இன்னொரு குரூப் என்ன ஆச்சு, இல்ல, இல்ல தலன்னா எப்பவுமே அஜித் தான் அப்டின்ட்டு. இதெல்லாம் அவரு பார்க்க மாட்டாரா அவரு? ஏன்னா சமூக வலைதளத்துல உட்கார்ந்து உங்களுக்கு இதுவாடா வேலை? யாரு தல தோனின்றது, தல அஜித்ன்றது உங்களுடைய வேலை. சரி ம். என்ன கூப்பிடவே கூடாது. போய் தல ம். கூப்ட்டு போ. நீ என்ன அஜித் குமார்னே கூப்ட்டு போன்னாரு. அதே மாரி 2011 எலக்ஷனுக்கு முன்னாடி இவர் ரசிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் சார்ந்து செயல்படுறாங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டாரு. ஓகே. அஜித் பேர ம். வச்சு அரசியல்ல அரசியல்ல பேர் வந்து பண்ணி. சார்ந்து செயல்படுறாங்க. எங்க எங்க ஏரியால வந்து இத்தன அஜித் ரசிகர்கள் இருக்கோம். நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போடுறோம். எங்களுக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க சொல்லி இந்த விஷயங்கள் கேள்விப்படும்போது ரசிகர் மன்றமே வேணாம்னு கலைச்சிட்டாரு. ம். தேவையே இல்ல. என் பேரை யூஸ் பண்ணி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுங்க. அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இதுல ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இது. ம். எதுக்கு என்ன வச்சு நீ ஃபீல் பண்ண உன் வீட்ல 1000 வேலை இருக்கும். போய் அத போய் பாரு. என் படம் புடிச்சிருந்தா பாரு. புடிக்கல போயிட்டே இரு. நீ எந்த நடிகர் வந்து சொல்லியிருக்கான்? வாங்க என் படத்துக்கு வந்து முதல் நாள் இவ்வளோ பண்ணுங்க, அவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்ற நடிகர்கள் மத்தியில, உனக்கு படம் புடிச்சிருந்தா பாரு. புடிக்கல போயிட்டே இரு. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீ எனக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணு, கட் அவுட் வையு, பேனர் வையு, இத பண்ணு, அத பண்ணுலாம் சொல்றதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தேவையில்லன்னா படம் புடிக்கல கிளம்பி போயிட்டே இருன்றாரு. நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. படம் ம். நல்லா இருந்தா தானா ஓட போகுதுன்றாரு. அப்படி இருக்கிற மனுஷன்கிட்ட போயிட்டு, நீங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன் கலந்துக்கல? ஏங்க என்ன எங்க போனாலும் ஒரு அதாவது வந்து நம்ப மீடியா சேனலுக்கு என்ன தேவைன்னா, ஒரு கான்ட்ரோவர்ஷியான டாபிக் தேவை. ஏதாச்சும் வாய விட்டுற மாட்டாரா?
ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட மாட்டாரா? அத வச்சு ஒரு 10 நாளைக்கு ஓட்டுவாங்க வச்சுக்கிட்டு. அந்த மாரி கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பார்த்து தான் வேணாம் நம்மளால எதுக்கு இன்னொரு சும்மா நம்ப நார்மலா சொன்னா கூட அத தப்பா எடுத்துக்கிறாங்க. புரியுங்களா உங்களுக்கு? ஓகே சார். நான் வந்து குவைத் சென்று வந்தேன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு வார்த்தை வெளி வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க. நம்மாள் என்ன தெரியுமா சொல்லுவான்? எதுக்காக அஜித் குவைத்துக்கு போனார்? அங்க என்ன இருக்கு? அவர் சொந்த வீடு வாங்கிட்டார். ஆளாளுக்கு கொண்டு கிளப்புவாங்க. இப்ப ம். அஜர்பைஜானுக்கு ஷூட்டிங் போனதுக்கே இப்ப அங்க சொந்த வீடு வாங்கிட்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ம். துபாய்ல இருந்து அஜித் செட்டில் ஆக போறாரு வரைக்கும் போயிட்டாங்க இப்போ. நீங்க ம். பார்த்திருப்பீங்க நியூஸ். இப்ப ஆமா அஜித் வந்து சார். துபாய்ல போய் செட்டில் ஆக போறாரு வரைக்கும் ம். போட்டாங்க. இப்ப அடுத்த மாசம் எங்க சிங்கப்பூர் போனாருன்னா, அஜித் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆக போறோம்னு போட்டுருவாங்க. என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. அப்ப ம். எதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும்? எதுவும் வேணாம். நான் பாட்டுக்கு படம் நடிக்கிறேன் என் வேலை. அத பார்க்கறது உங்க வேலை. அதுக்கு உண்டான காச நீங்க குடுக்குறீங்க. என்டர்டெய்னர்ன்றது என்னன்னா, நீ என்டர்டெயின்மென்ட் பண்ற. அதுக்கு உண்டான காச நீ குடுத்து படம் பார்க்கணும். முடிஞ்சு போச்சு. ஒரு ம். ம். நடிகனுக்கோ, ஒரு ரசிகனுக்கோ, ஒரு பொதுவான மக்களுக்கு உள்ள ஒற்றுமை என்ன? ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்ற முடிஞ்சிருச்சு. மாரி. ம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ யாரோ, நான் யாரோ. உனக்கு ஏன்னா இப்போ நீ என்ன நான் காட்டுற என்டர்டெய்னர் தான் நீ காசு குடுக்குற. முடிஞ்சு போச்சு. அந்த ம். படத்த நீ விமர்சனம் பண்ணலாம். தப்பு கிடையாது. ம். நான் காசு குடுத்து பார்த்தா, அந்த உரிமையில நீ விமர்சனம் பண்ணலாம். தப்பு கிடையாது. மத்தபடி உனக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாதுல்ல. போ வேலைய பார்த்துட்டு போயிட்டே இரு. அவ்வளவுதான். இதனால தான் வந்து இவரு பொதுவான விஷயங்களையும் கலந்துக்கிறது கிடையாது. எந்த ஒரு சினிமா நிகழ்வுலயும் கலந்தது கிடையாது. எதுவும் வேணான்ட்டு விட்டு ஒதுங்கிட்டாரு.